பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 39ஆம் சங்கீதம் வசனம் 3. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என்று இங்கே தாவீது சொல்ற வார்த்தை பார்க்கிறோம். சூழ்ந்திருக்கிற தேவன். காட் இஸ் கவரிங் ஓவரால். எல்லாவற்றையும் ஆண்டவர் மூடி இருக்கிறார். அவர் கவர் பண்ணிருக்கிறார். என்றைக்கு ஒரு பிள்ளையை மாறினமோ, என்றைக்கு அவர் ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு விசுவாசித்தோமோ, அன்றைக்கு அவருடைய பாதுகாப்பின் அறையானது நம்மை சுற்றிருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய பாதுகாப்பு கரம் நம்மோடு கூட இருக்கு. அவர் நடந்தாலும் கூட இருக்கிறாரு, படுத்திருந்தாலும் கூட இருக்கிறார். அவர் என்னை சூழ்ந்திருக்கிறார். சேதம் ஒன்றும் அணுகாதபடிக்கு சூழ்ந்திருக்கிறார். பாதை கூடாத அணுகாதபடிக்கு சூழ்ந்திருக்கிறார். எதிரில் வந்தால் வீழ்த்துவதற்காக சூழ்ந்திருக்கிறார். எதிரிகள் நம்ம கைப்படாத மாதிரி அளவுக்கு நம்மை பாதுகாப்புடைய சூழ்ந்திருக்கிறார். நமக்காக தேவதூதர்களை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே சூழ பாளையம் இறங்கி, யார் பாளையம் இறங்கினார்? அவர் சூழ பாளையம் இறங்கி மனிதனை சுற்றி தேவ பிரசன்னம் என்னென்னைக்கு இருக்கும். அதான் தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமை கண்டோம் என்று பார்க்கணும். தேவனுடைய மகிமை ஒரு மனுஷன் மேலே ஜனங்க பார்க்கணும், ஒரு ஊழியக்காரன் மேலே பார்க்கணும், ஒரு விசுவாசி மேலே பார்க்கணும். சூழ்ந்திருக்கிறது என்ன? தேவனுடைய பிரசன்னம். சூழ்ந்திருக்கிறது என்ன? தேவ அபிஷேகம். சூழ்ந்திருக்கிறது என்ன? தேவனுடைய மகத்துவம். நம்ம சூழ்ந்திருக்கிறது என்ன? ஜெப ஆவி. நம்ம சூழ்ந்திருக்கிறது என்ன? வேத வசனத்தின் தாக்கம். ஆக நம்ம சூழ்ந்திருக்கிற காரியம் மிக மிக முக்கியமானது. ஆகவே தான் எல்லா நிலைமையிலும் நான் கர்த்தரை சூழ்ந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார். சூழ்ந்திருக்கிற தேவன் கர்த்தர் என்னை எனக்கு ஆதரவாக இருக்கிறார். நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன். அவர் என்னை சூழ்ந்துள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்ல உறங்காமல் தூங்காமல் எப்பொழுதுமே அவர் கண்ணோக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். எப்பொழுதுமே கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் தான் நமக்கு தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு என்று சொல்லப்படும். ஆகவே தூதர்கள் கட்டளையிட்டு தூதர்கள் வந்து நம்முடைய பாதங்களை கையில் ஏந்தி கொண்டு போகிறார்களாம். அல்லேலூயா. பணிவுடைய ஆவியை கத்தர் வைத்திருக்கிறார். நம்மளை கண்ணு பார்க்க முடியாது. ஆனால் தூதர்கள் நமக்காக பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாங்க. அது நமக்கு தெரியாது. ஆகவே தூதர்களை போல தூதர்களாக வந்து தேவதூதர்களாக நம்ம வந்து நமக்கு பணிவிடை செய்கிற ஆவிகளாக இருக்கிறாங்க. ஹெல்ப் பண்ணா. சில வேலையெல்லாம் கஷ்டமாக இருக்கிறவங்க இருக்கும். நம்ம எப்படி செஞ்சு முடிப்போம்னு யோசிச்சுட்டு இருப்போம். திடீர்னு லகுவாக மாறிடும். அப்போ என்ன காரணம்னா, தேவன் தம்முடைய ஊழியக்காரர் ஏஞ்சலை நம்முடைய தூதனை அனுப்பி ஊழியக்காரருக்கு சர்வெண்டாய் உதவி செய்கிறார், வேலைக்காரனாய் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அது மிக உன்னதமான காரியமாக இருக்கிறது. ஆகத்தான் மனிதனுக்கு சேவை செய்யும்படியாய், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்படியாய் தேவ தூதர்களை ஆண்டவர் படைத்தார். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில அவரை சூழ்ந்து வைத்திருக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? சூழ்ந்து இருக்கிறாரா? அல்லது அடிக்கடி வந்துட்டு போயிடுறாரா? அல்லது துக்கப்படாம காரியத்தை செஞ்சிடறோமா? நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம சூழ்ந்திருக்கிற தேவன். காட் இஸ் கவரிங் அஸ். கவர் பண்ணிட்டா அவ்வளோதான். ஒன்றும் ஒரு பூச்சி விட முடியாது. கவர் பண்ணிட்டா ஒரு வியாதி வர முடியாது. கவர் பண்ணிட்டா ஒரு பலனும் வர முடியாது. காரணம், கர்த்தர் நம்மை கவர் பண்ணுறார். நம்ம சுற்றிலும் கவர் பண்ணுறார். அவருடைய வார்த்தை நம்மளுக்கு கவர் ஆகிறது. நம்முடைய குடும்பத்தை அவர் கவர் பண்ணி காத்துக்கொள்கிறார். ஆகவே நம்ம சூழ்ந்திருக்கிற தேவன். ஆக நம்முடைய குடும்பங்களுக்காய் நாம் ஜெபிப்போம். நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தையும் அவர் சூழ்ந்திருப்பார். பிள்ளைகளை சூழ்ந்திருப்பார். கணவனை மனைவியை சூழ்ந்திருப்பார். ஆகவே சூழ்ந்திருக்கிற தேவன் நம்மோடு சூழ்ந்திருந்து நன்மை செய்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். சூழ்ந்திருக்கிற தேவனாக இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு இடத்தில் ஆசிரியக்கிறார். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். You will be succeeded.